ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். ஸ்பிரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ் இன்றைக்கி என்னன்னு சொல்லுங்கள். அவங்க லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க எக்ஸ் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்க எக்ஸ் மனசில் என்ன நினைக்கிறாங்க, இவங்களோட லவ் ரீகன்சைல் ஆகுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் நம்ம கலெக்டிவ்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். அவங்க பர்சன் மனசில் என்ன இருக்குது இப்போது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். Okay, this star and devil, okay. இப்போ வந்துட்டு தி ஸ்டார் கார்டு முதல்ல பார்த்துடலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாததால தான் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலெக்டிவ்ஸ் எந்த கலெக்டிவ்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பிரச்சனை வந்திருக்கோ அவங்களுக்கான கார்டாக இதை எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்துட்டு ரொம்ப காமாக இருக்காங்க, நிம்மதியாகவும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்காங்க. இந்த அதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த ஒரு பெயின்லேருந்து ஹீல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஆனாலும் உங்கள் விஷயத்தில் வந்துட்டு அவங்க எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டில் ஹீஸ் இன் லவ் வித் யூ, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. உங்களை வந்து அவங்க ஈக்குவலாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த ஸ்டார் கார்டு பார்க்குற கலெக்டிவ்ஸ்க்கு வந்து அவங்களோட லவ் வந்து கண்டிப்பாக ரீகன்சைல் ஆகும். பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அடுத்தது டெவில் கார்டு வந்திருக்கு. அந்த பர்சன் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. என்ன மாதிரி விஷயம்னு தெரியல. மேபி ஸ்மோக், ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட அடிக்ட் ஆகிருக்கலாம். சொல்ல முடியாது. உங்களோட லவ்வுக்கு கூட அவங்க அடிக்ட் ஆகிருக்கலாம். ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல் பர்சனாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி செடியூஸ்டாக இருக்காங்க உங்ககிட்ட. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒர்க் பிளேஸ்லேயும் வந்துட்டு நிறைய டென்ஷன் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அவங்க விலகி இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் உங்கள் பர்சனுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்சன் இப்போ உங்களுக்கு நோக்கி வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.